ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்க ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு மேலே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கேபிஎஸ் நர்சரி கார்டன் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்லேயும் அண்ட் இன்ஸ்டாலேயும் ஒரு பேஜும் வச்சிருக்காரு. இந்த வீடியோ ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அங்கே இருக்கிற ரோஸ் பிளான்ட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கவங்க மறக்காம போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் ரோஸ் பிளான்ட்ஸ்னு இல்லாமல் மற்ற பூச்செடிகள் அண்ட் அழகு செடிகள் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது எல்லாமே கவர் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோஸ் செடி முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் செடி கவர் பண்ணணும். அடுத்ததா மல்லிப்பூ பக்கம் வரலாம்னா, மல்லிப்பூல மொத்தம் எத்தனை வெரைட்டினா இருக்கு? மல்லிப்பூல அதை அடிக்கிட்டே போகலாம் ப்ரோ. ஓகே, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஜாதி மல்லி, குண்டு மல்லியில நிறைய வெரைட்டி இருக்கு. 3 அடுக்கு மல்லி, 5 அடுக்கு மல்லி, 10 அடுக்கு மல்லி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. மல்லியிலே அந்த காக்காட்டா மல்லி, இருவாச்சி மல்லி, நிறைய அது வந்து பார்த்தீங்கன்னா காக்காட்டான், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ மல்லியிலே. இந்த நந்திய வட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அப்படியே பார்க்கலாம். லப்பர் காக்காட்டான், இட்லி பூ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அடிக்கிட்டே போகலாம். இது ஃபுல்லாகவே நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து தோட்டம் வைக்கிற விவசாயிகளுக்குலாம் நமக்கு தேவையான குண்டு மல்லி நாட்டெல்லாம் நம்மகிட்ட தரமாக கிடைக்கும் ப்ரோ. ஓகேண்ணா. அப்புறம் பச்சை மல்லி, இந்த சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க, பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க, ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. அது நம்மகிட்ட பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. நம்ம அதுவும் காட்டலாம். நீங்கள் இது பார்க்குறது எல்லாமே ஜாதி மல்லி ப்ரோ. ஓகே, ஜாதி பூ, பிச்சி பூன்னு சொல்லுவாங்க. நிறைய தோட்ட விவசாயிகளுக்கு நிறைய தேவைப்படும். அவங்களும் வந்து பல்கான குவான்டிட்டியில் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குறோங்க. 1-2 பிளான்ஸ் வேணால் கூட நம்ம தரங்க ப்ரோ. ஓகேண்ணா. இது மட்டும் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ, இந்த ரோஸ் கலர் அரளி, பிங்க் கலர் அரளி, மஞ்சள், இது மாதிரி நம்மகிட்ட ஒரு 3 வெரைட்டிஸ் அரளி இருக்கு ப்ரோ. இது எல்லாமே அந்த பார்டர்ல இருக்கிறது எல்லாமே பார்டர் செடி, துரண்டான்னு சொல்லுவாங்க. நிறைய காலேஜ், ரெஸ்டாரண்ட்டு, நிறைய அந்த பெரிய பெரிய கம்பெனியில் எல்லாமே பார்டர் செடியை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்கான குவான்டிட்டியில் வாங்குவாங்க ப்ரோ இதெல்லாம். ஏன்னா பார்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் இது இருப்போம், கட் பண்ணி விட்டுருப்பாங்க லைனாக. காலேஜில் கூட என்ட்ரன்ஸில் எல்லா இடத்துல வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பிளான்ட் ப்ரோ. அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளவர். இதெல்லாம் பாருங்கள், லில்லி. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லில்லி. இந்த மாதிரி பூக்கும் ப்ரோ. லில்லி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரேடியோ மாதிரி ஒரு அழகழகாக நிறைய பூக்கும். இதோட பேர் லில்லி ஃப்ளவர். ஓகேங்களா. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. நமக்கு ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. இது ரெய்னி சீசனில் தான் பூக்கும்பாங்க. இது அப்படியானா இல்லை எல்லாம் அப்படி இல்லை? அப்படிலாம் கிடையாது. இது வந்து சீசன் முடிஞ்சுன்னா ஒரு 2 மாதம் விட்டு திருப்பும் பூக்கும். அப்படி இது மழை சீசன்ல தான் பூக்குன்னு கிடையாது. மழை சீசன்ல பூக்கும் அது நிறைய வேற இருக்கு. அது வேற லில்லி. லில்லி நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரோ. இது பெரிய பூ வர்றது. ஓகேண்ணா. இதுல அம்பர்லா அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் பெரிய பூ வர்றது ப்ரோ. ஓகேண்ணா. அடுத்து இட்லி பூ. இட்லி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 கலர் கிடைக்கும் ப்ரோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் வரக்குள்ள, எல்லோ கலரு, ரெட் கலரு, பிங்க் கலர். 3மே நான் இதை காட்டுறது வந்து பிங்க் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கும் ப்ரோ. ஒரு டைம் பூச்சுன்னா ஒரு 20 நாள் 25 நாளைக்கு பூக்கள் வந்து அப்படியே இருக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய பூ தான் இது. சூப்பராக இருக்கும் பாருங்க. பல்கான குவான்டிட்டி நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே மொட்டுக்கள் இருக்கு பாருங்க ப்ரோ. நல்லா பஞ்சா ஒரு இட்லி எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி அழகாக வந்து அழகழகாக நிறைய கலரில் இருக்குது. இதில் மினியேச்சர் வெரைட்டியில் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பக்கம் வாங்களே, இதெல்லாம் ரெட்டு. அதுலேயே ரெட் கலர் வெரைட்டி ப்ரோ. இது எல்லாமே ரெட்டு. இன்னும் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகல. இது எல்லாமே ரெட் கலர். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நந்திய வட்ட பூ. இந்த கல்யாணத்துக்கு பிரைடல் பூ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆனாலும் பூவே மலராது ப்ரோ. இது ஸ்பெஷாலிட்டி. புதுசாக மலேசியன் மல்லின்னு கூட சொல்லுவாங்க. மலராத நந்திய வட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம ஒரு கலர் சேரீக்கு எந்த மாதிரி சேரீ கட்டுறாங்க, பிங்க் கலர் சார்னா பிங்க் கலரை நம்ம கலர் பூசிக்கலாம். இதில் நிறைய சாயெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க ப்ரோ. நிறைய தோட்ட விவசாயம் நிறைய பேர் வைக்கிறாங்க. நமக்கு பல்கான குவான்டிட்டியில் அவைலபிள், பல்க் குவான்டிட்டியில் இருக்குது ப்ரோ. இது பார்க்குறது வந்து பவளமல்லி ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும், மேலே ஒயிட் கலரில் பூக்கும் ப்ரோ. சென்னையில் மேக்ஸிமம் எல்லா ஏரியாலும் இருக்கும். இது மரமாக போகிற வெரைட்டி. இது மரமாக போகிற வெரைட்டி தான். ஆனால் பட் வந்து மரம்னா ரொம்ப உடனே மரம் ஆகாது. மினிமம் ஒரு 4-5 வருஷமாச்சு ஆகணும் ப்ரோ. அப்போ தான் மரம் ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே செடிக்குள்ளேயே நம்ம வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு க்ரோ பேக்கில் ஒரு தொட்டில் கூட வச்சு வளர்த்துக்கலாம். வாசு செடியாகவும் வளர்க்குறாங்க. நிறைய கோயிலில் நிறைய வச்சுருக்காங்க ப்ரோ சாமிக்கு. ஓகேண்ணா. இது எல்லாமே செடியெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதோட லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற லீஃப் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு செடியை லீஃப் கம்பேராக இருக்கும். ஓகேங்களா. நல்லா ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும் ப்ரோ. அழகாக இருக்கும். பூ நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பார்க்குறதுண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை ஊசி மல்லி, சன்ன மல்லின்னு பேர் சொல்லுவாங்க, இல்லை பச்சை காம்பு முல்லைன்னு சொல்லுவாங்க. முல்லைப்பூலே இது நிறைய வெரைட்டிஸ் கேட்பாங்க. இது வந்து செடியாக வளருது ப்ரோ. வருஷம் ஃபுல்லாக பூக்கும். பட் வருஷத்தில் 2 மாதம் மட்டும் தான் பூக்காது ப்ரோ. இது 10 மாதம் தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் விவசாயம் நட செய்தாலும் சரி வருமானம் தந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. வறட்சியை தாங்கி வளரும். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா காம்பு பச்சை கலராக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். பச்சை கலராக காம்பு இருக்கும். பூ வெடிச்சிச்சுன்னா ஒயிட் கலரில் வரும் ப்ரோ. ஓகேண்ணா. இது எல்லாமே பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. நீங்கள் வந்து 1000 செடி வேணாலும் சரி, இல்லை 5000 செடி வேணாலும் சரி, இல்லை 10,000 செடி வேணாலும் நம்மகிட்ட இருக்குது ப்ரோ. நீங்கள் தோட்டத்துக்கு 100 செடி கேட்டாலும் நம்ம பார்சல் அனுப்பிக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா. சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இது செடி மாதிரி வளரும் ப்ரோ.
கொடி ஓடுறது கிடையாது, செடி மாதிரி இவ்வளோ ஹைட்லேயே நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூவாக இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூவாக இருக்கும் ப்ரோ. பூ ரேட்டு குறையாது போகுது ப்ரோ, 100-200 மார்க்கெட்டில். ஓகேண்ணா. அப்போ பூவா பயிர் பண்ணி லாபம் பார்க்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே இந்த வெரைட்டி தாராளமாக வைக்கலாம், நம்பி சூப்பராக வைக்கலாம். எல்லாருமே பூ வாங்காத ஆளுங்களே கிடையாது, அதனால் தாராளமாக நீங்கள் இந்த வெரைட்டி மெயின்டைன் பண்ணலாம். ஒரு இப்போ பார்ட் டைம் ஜாபாக பண்ணலாம் ப்ரோ. நிறைய பேர் கம்பெனிக்கு போயிட்டு இருப்பாங்க, வீட்டில் லேண்ட் இருக்கும், இது சும்மா ஒரு 50 செடி நட்டு விட்டுருந்தா ஆளுங்க வீட்டில் இருக்கிற லேடிஸை கூட நம்ம பூ பறித்து நம்ம மார்க்கெட் அனுப்பிக்கலாம் ப்ரோ. அது ஒரு தனியாக நமக்கு வருமானம் வரும். ஓகேண்ணா. அந்த மாதிரி ப்ரோ இது சூப்பரான வெரைட்டி தான் பச்சை மல்லி. ஓகேண்ணா. நமக்கு பல்க் குவான்டிட்டி இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட நாமளே போடுறது இதெல்லாம். இது நம்ம நர்சரியிலே உருவாக்குற செடி. இது எல்லாமே நம்ம நர்சரியில் உருவாக்குது. இங்கே பாருங்க பிளான்ட் எல்லாமே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பிளான்ட் ரெடியாக இருக்குது ஸ்டாக்கு. நான் பக்கத்தில் இது என்ன பூனா வாசனையாக இருக்கேண்ணா? இது நீங்கள் அங்கே வரக்குள்ளே உங்களுக்கு வாசனை வந்திருக்கும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் மனோரஞ்சன்னு சொல்லுவாங்க. மனோரஞ்செல்லாம் பெரிய மராய் தான் பூக்கும். நிறைய பேர் பாம்பு வருதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆமாண்ணா. அது பச்சை கலர்ல மட்டும் தான் இருக்கும். பச்சை கலர் இருக்கும், அப்புறம் நல்லா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது எல்லோ கலர்ல இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டு எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கும் பாருங்களேன். இது எல்லாமே மொட்டு பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. மொட்டு பச்சை கலர்ல இருக்கு, பட் வந்து அதோட குட்டையா இருக்கும் அந்த இந்த பெட்டல்ஸ் எல்லாமே. இது கொஞ்சம் லென்த்தா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். இது நிறைய மெடிசன் ஹெர்பல் ப்ராடக்ட் நிறைய தயாரிக்கிறாங்க ப்ரோ. இது வந்து ஹேர் ஆயிலுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கு. இந்த மாதிரி செடியிலே வச்சு வளர்த்துக்கலாம். செடியாவே நிறைய பேர் நம்ம மொட்டை போய் வீட்டில் சின்ன இடம் தான் இருக்கு வளர்க்க முடியாது அப்படின்னு ஆசைப்படுறவங்கள இந்த வெரைட்டி வாங்கி வச்சுக்கலாம் ப்ரோ. டெய்லி பூக்கு தரும். மனோரஞ்சி தான், ஆனால் மரமா போகும். இது மரமா போகாது, செடியா வரும். ஒரு புது செடி மாதிரி வரும் பாருங்க. இதுலயே வந்து எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட இதுலயே நீங்க 100 பூ அட்டன் டைம் பறிக்கலாம். ஆமாண்ணா. எல்லா இடத்தையும் பார்க்குற இடம் பூரா எல்லாமே பூ தான் வரும். அப்படியே ஃபுல்லா மொட்டுக்களை வந்துட்டே இருக்கும். நம்ம தினமும் சாமிக்கு பூஜை பண்றாங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா வாசனையாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும் ப்ரோ. இது ஒரு ரேர் வெரைட்டி தான். நம்மகிட்ட எவ்வளவு வேணுமோ குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு ப்ரோ. ஓகேண்ணா. இதுல இந்த கலர் மட்டும் தான் போருமாண்ணா, இல்ல இதுலயும் கலர் வெரைட்டிஸ் இருக்கா? இது கலர்ஸ்ல இல்ல ப்ரோ, இது ஒரே வெரைட்டி தான் ப்ரோ. ரீசெண்டா இன்ஸ்டா பேஜ் திறந்தாலே இந்த கெமிலியா செடின்னு தான் வருது. ஆமா ஆமா ப்ரோ. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்ட் growth இருக்காது ப்ரோ. நம்ம இப்ப கையில பாக்குறதே கிட்டத்தட்ட 3 to 4 வருஷம் பிளான்ட் ப்ரோ. ஓகே. நான் பாக்கும்போது ஒரு 3 அடி அந்த ஹைட் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெம் பாருங்க, இந்த பிரான்ச் இருக்குல்ல, இந்த ஸ்டெம் வளரணுமே மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 months ஆகும் ப்ரோ. ஓ, சும்மா ஒரு அரை அடி வளர இந்த மாதிரி ஒரு லீஃப் ஒரு ஸ்டெப் வரனாவே கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகும் ப்ரோ. ஓகே ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன என்னப்பா 250 கிடைக்குது, 150 ரூபாயிலே கிடைக்குது, 100 ரூபாயிலே இருக்கு, ஆனா நீங்க என்னப்பா 2000 2000 3000 4000 விற்கணும் ப்ரோ. இதெல்லாம் டைரக்டா இம்போர்ட்டர் ஃப்ரம் தாய்லாந்து ப்ரோ. தாய்லாந்து நமக்கு டைரக்டா இம்போர்ட் பண்ணி வாங்குறோம் ப்ரோ. ஏன் அங்கிருந்து வாங்குறோம்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய செடி இங்க கிடைக்காது ப்ரோ. ஏன்னா சின்ன செடியெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ண உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம growth பண்ணி அது வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேலாவும் growth இருக்காது. இந்த மாதிரி பெரிய செடி வாங்கி வைக்கும்போது growth இங்கே நீங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குன்னு பாரு ப்ரோ. எல்லாமே இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆன பிளான்ட் தான். அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இப்போ வந்து லிமிட்டடா 3 பிளான்ட் 4 பிளான்ட் தான் ப்ரோ இருக்கு நம்ம கிட்ட. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மொட்டுக்கள் கூட வச்சிருக்கு பாருங்களேன், எந்த அளவுக்கு மொட்டு குண்டா வைக்கும் ப்ரோ. நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ப்ரோ. அது ரோஜா பூலியே பார்க்க ரோஜா பூ மாதிரியே இருக்கும். பூ ஒரு டைம் பூச்சினா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாளைக்கு அப்படியே இருக்கும் ப்ரோ. ஓகேண்ணா. நல்லா சூப்பரா இருக்கு, அட்ராக்டிவா இருக்கு. வெளிநாட்டு வெரைட்டி தான் அது. இது செமி ஸ்டேட் பிளேஸ்ல தான் ப்ரோ வைக்கணும், டைரக்டா வெயில்ல வைக்க கூடாது. நிறைய பேர் வாங்கி வெயில் வச்சிருவாங்க, வெயில்ல வைக்க கூடாது. இது நல்லா ஒரு நிழலா கூலிங்கா இருக்கிற மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா சூப்பரா வருது ப்ரோ. பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், ஆனா பொறுமை எனக்கு இருக்கு அப்படின்றவங்க இது கண்டிப்பா வாங்கலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ் வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா. பெரிய பெரிய கம்பெனிலாம் நமக்கு நிறைய ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்றவங்க நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க ப்ரோ. ஓகேண்ணா. பல்கான ஆர்டர் கொடுத்தாங்க கொடுக்குறாங்க ப்ரோ நிறைய. ஹைபிஸ்கஸ்ல இது என்ன கலர்னா? இது வந்து பாத்தீங்கன்னா வயலட் கலர் ப்ரோ, ப்ளூ ஹைபிஸ்கஸ்னு சொல்லுவாங்க. இது சென்டர்ல மட்டும் ரெட் கலர் வரும், மீதி எல்லாமே கலரே ஒரு அட்ராக்டிவா இருக்கும் ப்ரோ. ரேர் கலர் தான் ப்ரோ அது. செடியும் பாத்தீங்கன்னா அப்பப்ப லிமிட்டடான ஸ்டாக் தான் ப்ரோ வரும் நம்மகிட்ட. இது என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான growth பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட் வளர்ச்சிலாம் இருக்காது. லீஃப் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ, வெட்டு வெட்டா இருக்கும். இந்த பர்பிள் கலர் வயலட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ப்ரோ. இதுலேயே அடுக்கு நம்மகிட்ட இருக்கு, ஆனால் ஃப்ளவரோட இல்லை. அப்படியே இது பக்கத்தில் பாருங்களேன், இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலர் தான் ப்ரோ. ரெட்டு கனகாமரம்னு சொல்லுவாங்க, சிகப்பு கனகாமரம். நார்மலாக கனகாமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பார்த்துருப்பாங்க. நம்மகிட்ட ரெட் கலர் கனகாமரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங்காக போடக்கூடிய வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிமிக்கி கமல் தோடு செம்பருத்தின்னு நாங்கள் சொல்லக்கூடியது. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெட் டைகர் ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் நேமு இல்லைன்னா லேந்த்ரம் ஹைபிஸ்கஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே இந்த மாதிரி தான் பூக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகாது, ஒரு தோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கீழே தொங்கும். அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரோ. இது நல்லா ஒரு பெரிய செடி ஆச்சுன்னா ஒரு 50-100 பூ பூக்கும் போது லைட் போட்ட மாதிரியே இருக்கும் ப்ரோ. சூப்பரான வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கனகாம்பரம் ப்ரோ, மஞ்சள் கனகாம்பரம் சொல்லக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ, மஞ்சள் கலர் இருக்கும் கனகாம்பரமே. நார்மலாக கனகாம்பரம் கலரோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ.
இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வீட்டில் வைக்கிறவங்க நிறைய பேர் வாங்குறாங்க ப்ரோ. தலைக்கு எல்லாருக்குமே மஞ்சள் கலரில் இருக்கும். இது ஒரு ரேரான வெரைட்டி தான். பிளான்ட் எல்லாமே பாருங்க சூப்பரான டாப் குவாலிட்டி பிளான் நம்மகிட்ட இருக்கு ப்ரோ. பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா போகக்கூடிய ப்ரோ, நல்ல வாசனை தரும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்குன் மல்லி ப்ரோ, அடுக்கு ரங்குன் மல்லி. இதில் சாதா ரங்குன் மல்லி வேறு செடி மாதிரி வரும். இது ஒரு வீட்டு மேலே கொடி மாதிரி ஏறி நிறைய பூ பூக்கும் ப்ரோ. நல்ல வாசனையாக இருக்கும் ப்ரோ. நிறைய கலரில் பூக்கும். இது ஒரே கலரில் பூக்கும் நிறைய. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் வாட்டத்தில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரு, ரெட்டு கலரு, பிங்க் கலரு, ஆரஞ்சு கலர் எல்லாமே பூக்கும். இது எல்லாமே பூ இந்த மாதிரி எல்லாம் பஞ்ச் பஞ்சாக பூக்கும் ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே கூட பஞ்ச் பஞ்சாக பூத்துருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு கலர் பாருங்க, எத்தனை கலரில் பூத்துருக்கு. நல்ல வாசனையாக இருக்கும் ப்ரோ. அது ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கொடி ஏற்றி விடணும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சியே ஆகணும், நிழலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. தாராளமாக இந்த மாதிரி கொடி டைப்பில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. இந்த மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட கேட்ச் க்ளோ இருக்குது, கோல்டன் கேஸ்கெட் இருக்குது, மணிமுல்லா, இது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ். கொடி டைப்பில் நம்மக்கிட்ட கொடி ஓடி பூ பூக்கிற வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா, அடுத்து செண்பகம்ல எத்தனை கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க ப்ரோ? இது வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர் வாங்குவாங்க ப்ரோ. நம்மக்கிட்ட பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் 5000 செடி 10,000 செடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ப்ரோ. இது வந்து சின்ன செடியிலே பூக்கும் ப்ரோ. நிறைய பேர் வச்சிருப்பாங்க மராய் தான் பூக்கும், எனக்கு 5 வருஷம் ஆகுது இன்னுமே பூ வரல, 4 வருஷம் ஆகுது பூ இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொட்டோடே இருக்கு ப்ரோ. எத்தனை கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் நம்மகிட்ட பூவோட மொட்டோடே கொடுப்போங்க ப்ரோ. இது ஆரஞ்சு கலர் செண்பகம். செண்பகத்தில் 5 ரகம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரகமாக காட்டுறேன் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் செண்பகம்னு சொல்லுவாங்க, சௌந்தரிய செண்பகம், இல்லை வந்து ஆரஞ்சு செண்பகம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுகள் வந்துட்டே இருக்கும் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் மொட்டுகள் வந்துட்டு பூ பறிச்சுட்டே இருக்குங்க. இதுலும் பார்த்தீங்கன்னா அடுத்து மொட்டு வந்துருக்கு பாரு ப்ரோ, தெரியுதுங்களா? இது மாதிரி சின்ன செடியில கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தான் பிளான்ட் இருக்கும். ஆனால் நம்மகிட்ட மொட்டோடைய பூக்களோட செடிகள் கிடைக்கும் ப்ரோ. தொட்டியில் வைக்கிறவங்க, மொட்டை மாடியில் வைக்கிறவங்க, சின்ன ட்ரம்மில் கூட வச்சு வளர்த்துக்கலாம் ப்ரோ. என்ன வாசனை கும்முன்னு இருக்கும் ப்ரோ. ஓகேண்ணா. ஒரு பூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா போயிட்டு இருக்கும். தோட்டம் விவசாயம் செய்யணும் கூட நம்மகிட்ட வாங்கிக்கலாம். பூவோட கலரு, பூவோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஓகேண்ணா. ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க செண்பக செடி தான் எனக்கு பூவோட கொடுப்பீங்களா, செடியோட? நம்மகிட்ட பூவோட எவ்வளோ வேணுமோ இருக்கு, அது குவான்டிட்டி அப்புறம் காட்டுக்கலாம் ப்ரோ. அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நார்மல் ப்ரோ, சாண்டல் கலர்னு சொல்லக்கூடியது, ஒயிட் கலர், நார்மல் ஒயிட்னு சொல்லுவாங்க. இது நல்ல வாசனையா இருக்கும். இதுவும் பாருங்க மொட்டோட பூவோட நம்மகிட்ட பிளான்ஸ் இருக்கு ப்ரோ. பூ இல்லைனாலே பூ வந்துடும் ப்ரோ. ஒட்டு ரகம் தான் எல்லாமே, சூப்பரான ரகம். ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் காட்டாத செண்பகம்னா நம்மகிட்ட இந்த மாதிரி எல்லோ எக்கு சம்மிங் ப்ரோ. இதோட முட்டை எப்படி வந்து நார்மலா முட்டை எப்படி வெடிச்சு வருமோ அந்த மாதிரி கோழி முட்டை மாதிரி வெடிச்சு வரும் ப்ரோ. அழகா, அவ்வளோ அழகா இருக்கும். நல்ல வாசனையா ஃப்ராக்ரன்ஸா இருக்கும் ப்ரோ. மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் ப்ரோ. இதெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த நர்சரி தேடினாலும் கிடைக்காது ப்ரோ. ஏன் இதெல்லாம் அழுத்தி சொல்றேன்னா, இந்த மாதிரி செடிலாம் நம்ம கிட்ட கிடைக்குது ப்ரோ. இதுல வந்து வயலட் கலர் இருக்கு ப்ரோ. வயலட் கலர் செண்பகம், ஒரு கத்திரி பூ கலர்ல வயலட் கலர் செண்பகம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 200 செடி கொண்டு வந்துங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு ப்ரோ. திருப்பி இப்போ ஜூன் ஜூலைல வருது ப்ரோ. அப்போ பயங்கரமா நம்ம வீடியோ போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா, கண்டிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ப்ரோ. பியூர் வெள்ளை, நல்ல நார்மல் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த கலர்ல வரும். இது லீஃபே பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னோலியான்னு சொல்லுவாங்க ப்ரோ இங்கிலீஷில். லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா செண்பக இலை மாதிரி இருக்காது, ஒரு குரோட்டன்ஸ் இலை மாதிரி இருக்கும். பார்டரில் ஃபுல்லாக சில்வர் கோட்டிங்கில் இருக்கும் பாருங்க. இலை பாருங்க, பார்டரில் சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை வைக்கிது பாருங்க ப்ரோ. 1 2 3 இது மொட்டை எல்லாமே இந்த மாதிரி கருப்பு கலர் இருக்குன்னு நினைக்காதீங்க, கருப்பாக இருக்கும். வெடிச்சா உள்ள ஒயிட் கலர் சூப்பராக தாறுமாறான வாசனை வரும் ப்ரோ. இந்த மாதிரி இது வந்து 5 ரகமே நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸான வெரைட்டி தான் ப்ரோ. நம்மகிட்ட இது எவ்வளோ வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ப்ரோ. பிளான்ட் எல்லாமே நம்ம காட்டிடலாம் ப்ரோ. இப்போ கண்டிப்பாண்ணா பாருங்க, நம்மகிட்ட பல்க் குவான்டிட்டி இருக்கு. நீங்க எவ்வளவு வேணுமோ புக் பண்ணிக்கலாம். 500 வேணாலும் சரி. நர்சரிக்காரர்கள் நிறைய வேணும்னா நமக்கு நேரடி வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா. எல்லாமே மேக்ஸிமம் பூவோட, எல்லாமே மேக்ஸிமம் பூவோட மொட்டோட இருக்கு. நீங்களே பார்க்கலாம், எல்லா செடியிலும் மொட்டுகள். இங்க மட்டும் இல்லை ப்ரோ, இங்கே வாங்க பாருங்க. இது எல்லாமே இருந்ததுதான். அதெல்லாம் நர்சரிக்காரர் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இதெல்லாம் சென்னைக்குலாம் ஏற்றிட்டுங்க ப்ரோ நிறைய செடிகள். இதுலையும் பாருங்க எல்லாமே மொட்டுகள் பாருங்க. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுகளுங்க பாருங்க. குட்டி குட்டியாக ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அங்கே ஃபுல்லாகவே மொட்டுகள் தான், எல்லா செடியிலுமே இருக்கும் ப்ரோ. ஏன்னா செண்பக செடியில நிறைய பேர் மரம் ஆகி தான் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி செடியிலே போக்கக்கூடிய செண்பக செடி நிறையவே இருக்கு ப்ரோ. எல்லாமே பல்க் குவான்டிட்டியில் இருக்கு.